நமக்கு நேரம் சரியில்லை அண்ணா. எச்சரிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள். வழியில் ஏதேனும் சதி இருக்க வாய்ப்புள்ளது. ஒருவேளை முனிவர் வால்மீகி கூறியிருந்தால் அந்த தெய்வீக தங்க தாமரை இங்குதான் இருக்க வேண்டும். யாராவது திருடி இருப்பார்களா? என்ன குசன், எங்குதான் நாம் தவறு செய்திருக்கிறோம்? குபேர மந்திரத்தை உச்சரிக்க சொன்னார் நம் குரு பரத்வாஜ் அவர்கள். ஓம் திருவே திருவே அருளே அருளும் திருவே குபேர தேவே போற்றி. அருளும் திருவே குபேர தேவே போற்றி. என்னுடைய பொறுப்பாகும். குபேர நகரத்தின் அழகாபுரி வாயிலாயிற்றே. குபேரர் அவர்களே, அந்த இரு சிறுவர்களும் எங்கள் அயோத்தியின் மாமன்னரான அண்ணன் ராமனின் அசுவமேத வேள்வியின் குதிரையை திருடிச் சென்று விட்டார். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் வாயிலை திறந்து விடுங்கள். இதை பார்த்தா யக்ஷராஜன் குபேரரின் நகரமான அழகாபுரியை போல் இருக்கிறது. இந்த தாமரையை பற்றி கேட்கலாம். அதோடு நினைவிருக்கட்டும், சூரிய வம்சத்தினரின் அம்பு என்றும் வீண் போனதில்லை. வணங்குகிறேன் சத்துருக்கன். உங்கள் வணக்கத்திற்காக அல்ல, அசுவமேதையாக குதிரையை திருடியவர்களை பிடிக்க வந்தேன். அவர்கள் யார் என்று உங்களுக்கே தெரியும். அவர்கள் சாதாரண பாலகர்கள் அல்ல, விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள். அனைத்தையும் அறிவேன். அந்த இரு சிறுவர்களும் அசுவமேதையாக குதிரையை திருடி எங்கும் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை விட்டு விடுங்கள். யாருடைய அசுவமேத யாகத்தின் வழியில் நீங்கள் தடையை ஏற்படுத்துகிறீர்களோ அதே ராமர் உங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். இந்த உலகம் ராவணனை போல் ஒரு அசுரனிடமிருந்து தப்பித்தது. நீங்களும் தான் இந்த செயலுக்காக, அந்த நன்றி கடனுக்காக நீங்கள் செய்வது இதுதானா? திருடர்களை காப்பாற்றி ராமரை அவமதிப்பது மட்டுமல்ல, அவரை எதிர்ப்பதுமாகும். தான் என்னுடைய நிலைமையை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் இக்கட்டான நிலையில் இருக்கிறேன். என்னால் அவர்கள் இருவரையும் உங்களிடம் தர இயலாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குபேரரே. தயை கூர்ந்து என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இருக்கட்டும், ஆனால் மறக்காதீர்கள், திருடர்களுக்கு உதவுபவனும் திருடன் தான். அவர்கள் மகாராஜா ராமரை எதிர்கொண்டாக வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகமே காத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இப்பொழுது இந்த குதிரையை கொன்று எனக்குள் எரியும் பகையின் ஜுவாலையை அணைக்க வேண்டும் என தோன்றுகிறது. ஓம் நான்முகனே போற்றி. பிரம்மதேவனே, தாங்கள் இந்த உலகையே உருவாக்கியவர், உயிரை தருபவர். இந்த பூமியில் நடக்கும் ஒவ்வொரு வேள்விக்கும் காரணமே தாங்கள் தான். தங்களிடம் ஒரு வேண்டுகோள் பிரம்மதேவா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்யுங்கள். இந்த ராமன் சீதையை தவிர வேறு யாருக்கும் சொந்தமாக இயலாது. என்னால் மறுமணத்தையும் செய்ய முடியாது, ராஜ்யத்தையும் விட முடியாது. சீதையை போன்ற இந்த சிலையால் யாகத்தில் மந்திரங்களை உச்சரிக்க இயலவில்லை. எனக்கு உதவி செய்யுங்கள் பிரம்மதேவா. ஓம் பிரம்மதேவா போற்றி. ஓம் பிரம்மதேவா போற்றி. எம்பெருமானே வணங்குகிறேன். எம்பெருமானே வணங்குகிறேன். தேவி உமா வணங்குகிறோம் பிரம்மதேவா. பிரம்மதேவரே, ஆக்கம், காத்தல், அதோடு அழித்தல், இவை மூன்றும் ஒன்றிணைந்தது என்று உங்களால் ஒரு உயிர் இந்த உலகில் படைக்கப்படுகின்றது. அன்றே அதன் வாழ்வு தொடங்குகிறது. இறுதியில் மரணத்தை நெருங்கிச் செல்லும். திருமால் எடுத்திருக்கும் இந்த ராம அவதாரத்தில் உங்கள் சேவையை முடிக்கவில்லை என்றால் துவாபர யுகத்தில் அசுர குலத்தின் சக்திகள் அதிகரித்துக் கொண்டே போகும். அதன் விளைவை அறிவீர்கள். ஒருவேளை எப்படி நடந்துவிட்டால் துவாபர யுகத்தின் இறுதிக்குள் கலி அவதரித்து விடுவான். அப்படி நடந்துவிட்டால் கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதோடு காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர், அந்த திருமாலை காக்கக்கூடியது உங்களுடைய வேலை.
எதையும் யோசிக்காதீர்கள். ஆகையால் திருமாலை காக்க வேண்டிய வேலையை உங்களிடமே ஒப்படைக்கின்றேன். இந்த அரண்மனை முழுவதும் தங்கத்தால் ஆனது. வாருங்கள் வாருங்கள் முனிக்குமாரர்களே. வணக்கம் குபேர தேவனே. வீட்டிலிருந்து தாய் சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சபதத்தோடு கிளம்பினோம். என் கட்டளைப்படி முதலில் நாங்கள் எங்களின் அம்மாவிற்காக தங்க தாமரையை எடுத்து செல்ல வேண்டும். கனவிலும் நடக்காததை நடத்தி காட்டுவதற்கு முனிவர் வால்மீகி அனுப்பி இருக்கிறாரா? இந்த தங்கத்தாமரையை உங்களிடம் கொடுத்து விட்டாலும் உங்கள் கண்களுக்கு அது தெரியாது. என்ன? ஏன்? ஏனென்றால் அது தெய்வீக பொருளில் ஒன்றல்லவா? அலகாபுரியை சேர்ந்த எந்த ஒரு பொருளும் உங்களை போன்றவர் கண்களுக்கு தெரியாது. அப்பொழுது நாங்கள் கூட மிகப்பெரிய பக்தர்கள் பிரபு. இங்க பாருங்கள், எங்களுக்கு தங்க தாமரையை தந்து விடுங்கள். எங்கள் குரு வால்மீகியின் கட்டளையை அவமதிக்க முடியாது. மன்னிக்க வேண்டும், அது நடக்காத காரியம். வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். தங்க தாமரையை தந்து விடுங்கள் என்றால் நாங்கள் பறித்து விடுவோம். இப்பொழுது என்ன செய்வீர்கள்? நீங்கள் சொடக்கு